யூதாஸ் காரியோத் என்பவர் இயேசுவை அந்நியர்களிடத்துல விலைக்கு விற்று காட்டி கொடுத்தார். பாவம்தான். இயேசுவை காட்டி கொடுத்தார், பணத்துக்காக காட்டி கொடுத்தார். அடுத்து பேதுரு இயேசுவை மறுதலித்தார். இயேசுவை மறுதலித்து நான் அவரை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினார் என்று எழுதியிருக்கு. அவங்களுக்கு முன்னால சொல்ல சபிக்கிறனா என்னென்ன வார்த்தை சொல்லி திட்டினாருன்னு தெரியல. அவரை நான் அறியல அப்படின்னு சொல்லி அவ்வளவு கேவலமா அவரை பேசினார். ஆனால் 2 பேரும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்தார்கள். ஆனால் ஒருவன் தன்னுடைய விழுகையை நினைத்து வெளியே போய் மனம் கசந்து அழுது அந்த விழுகையிலிருந்து எழுவதற்கான வாய்ப்புகளை அவன் தேடினான். இன்னொருவன் விழுந்த உடனே அவன் சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு இனி உனக்கு பாவ விமோசனமே கிடையாது, உன் பாவம் மன்னிக்கப்படவே படாது, குற்றமற்ற இரத்தத்தை நீ காட்டி கொடுத்து விட்டாய் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தை மனமடிவுக்குள்ளாக்கி அவனை முழுவதுமாக தற்கொலைக்குள்ளாக அதை தூண்டிவிட்டது. பாருங்க, யூதாஸ் ஒருவேளை அப்ப ஜெபம் பண்ணியிருந்தா அவர் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பா மன்னிக்கப்பட்டிருக்கும். அவருடைய பாவம் கண்டிப்பா மன்னிக்கப்பட்டிருக்கும். அவர் காட்டி கொடுத்தார். இதே போல காட்டி கொடுத்தவங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் மன்னிக்க மனம் பெருத்தவராக இருக்கிறார். ஆனால் யூதாசுடைய விழுகை கொஞ்சம் வித்தியாசமானது. அவன் விழுவதற்கு முன்பாக சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ராப்போஜன பந்தியில் இருக்கும்போது யூதாஸ் அங்கே வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பத்துணிக்கையை நான் திராட்சரசத்தில் தோய்த்து யாருக்கு கொடுக்கிறேனோ அவன்தான் சொல்லி அதை எடுத்து யூதாஸ் கையில கொடுத்தார். மற்றவர்கள் அந்த சாப்பாட்டு மும்முரத்துல, விருந்து மும்முரத்துல இதை பெரிதாக கவனித்ததாக நமக்கு தெரியவில்லை. இதை கொடுத்த உடனே அவன் துணிகரமா அதை வாங்கினான்ல, வாங்கின உடனே வசனம் சொல்லுது, சாத்தான் அவனுக்குள்ளே உள்ளே புகுந்தான். சாத்தான் உள்ளே புகுந்ததுனாலதான் அவன் ஒரு பாவத்தை செய்த போது அந்த பாவ உணர்வை அவனுக்குள்ளே தூண்டி 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 இனி உனக்கு விடுதலை இல்லை, சீஷர்கள் முகத்துல எப்படி முழிப்ப, இயேசுடைய முகத்துல எப்படி முழிப்ப என்று சொல்லி இது ஒரு பெரிய அவப்பெயராய் இருக்குமேன்னு மனக்குழப்பங்களை உண்டு பண்ணி இவன் மனம் திரும்புதலுக்கு உண்டான வழியை பார்க்க முடியாமல் செய்து விட்டது. பார்க்க முடியாமல், அதான் முக்கியம். நீங்கள் விழுந்தால், ஒருவேளை விழ நேரிடும், கண்டிப்பா சின்ன சின்ன விழுகைகள் வரும். ஆனா அதுல மனம் அடிவாகும்படிக்கு சாத்தான் கிரியை செய்யும் போது நீங்க கவனமா இருக்கணும். ஒருவன் விழ நேரிட்டால் எழுவதற்குண்டான வாய்ப்பு என்ன என்பதை தேடணும். விழுந்துட்டோம் இனி அவ்வளவுதான் சொல்லி நீங்க உட்கார்ந்துடக்கூடாது. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவவும் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்தவராகவும் இருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். இவனும் கூட, யூதாஸ் காரியத்தும் கூட அங்கே விடுவிக்கப்படுவதற்கும் மன்னிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருந்தது. நீங்க சொல்லுங்களேன், அவர் போய் கேட்கிறாருன்னு வச்சுங்க, ஐயோ ஆண்டவரே, அவன் போய் வெளியே போய் ஒரு பாவத்தை செய்தோன்னு எங்க போய் நின்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர ஆசாரியர் இடத்துல போய் நின்னான். பிரதான ஆசாரியர் இடத்துல. அதான் செய்த பெரிய தப்பு. அங்க போய் அவங்ககிட்ட போய் அறிக்கை செய்யறான்னு பாருங்க. ஒரு பாவ அறிக்கை எங்க செய்யணும்னு இருக்குல்ல. பாவ அறிக்கை சிலர் போய் எங்கேயாவது போய் அறிக்கை செஞ்சுட்டு இருப்பாங்க. நண்பர் இடத்துல போய் சொல்லுவாங்க, பாரு நான் நேத்து இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அப்படி ஒண்ணு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவனுக்கு யாராவது ஒருவனுக்கு பாவம் செய்து அவன்கிட்ட போய் அறிக்கை செஞ்சா கூட அதுல லாஜிக் இருக்கு. இவன் செய்த பாவம், இந்த பாவம் செய்த உடனே இயேசுவை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று தெரிந்த உடனே அந்த 30 வெள்ளிக்காசுகளை எடுத்துக்கொண்டு நேரா பிரதான ஆசாரியர்களை வந்து சந்தித்தான். இப்ப அவர் ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து விழுந்துட்டு இயேசுவை குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டார். அது பாவம் தான், தவறு தான், சாபம் தான். இப்ப அந்த பாவம் என்றவருக்கு தெரிந்த உடனே அந்த வெள்ளி காசுகளை எடுத்துக்கொண்டு நேர பிரதான ஆசாரியர் இடத்துல ஓடி வந்தான். ஓடி வந்து என்ன சொல்லுகிறான் பாருங்கள், குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. அது ஒரு கன்ஃபெஷன், ஒரு பாவ அறிக்கை. அவருடைய இரத்தம் குற்றமற்றது, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி பிரதான ஆசாரியர் இடத்துல அறிக்கை செய்தான். அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அது உன் பாடு, அது ஓம் பாடுப்பா, அது எதுக்கு இங்க வந்து சொல்லி கொண்டிருக்கிறாய்? இவங்கதான் ராத்திரி பகல் அவனோடு அடிக்கடி பேசினவங்க, எப்படி காட்டி கொடுக்கணும், எவ்வளவு விலைன்னு பேசினவங்க, அவன் அந்த பாவத்தை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், உற்சாகப்படுத்தினவர்கள். விழுந்து போய் ஒரு குற்ற உணர்ச்சியோட வரும்போது என்ன சொல்லியிருக்கலாம் ஆசாரியர்கள்? ஒருவேளை அப்படி பாவமா இருந்தா அவங்களுடைய நம்பிக்கைப்படி அவங்க என்னவா சொல்லியிருக்கலாம், வா உனக்கு ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்தி
தேவாலயத்துல உன் பேர்ல ஒரு அர்ச்சனை செஞ்சிடலாம்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் சொல்லல. அவன் என்ன செய்தான் பாருங்கள், அது உன் பாடு, உன் தேவனுடைய பாடு, எங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவர்கள் அங்கே விலகி கொண்டார்கள். பாவ அறிக்கை செய்யணும், ஆனா எங்க செய்யணும் என்பதுதான் முக்கியம். 2 பேருமே விழுந்தார்கள். அவன் போய் பாவ அறிக்கை அங்க போய் செய்தான். அவனுக்கு ஒண்ணுமே புலப்படல. அதோட வெளியே எந்திரிச்சு ஓடி வருகிறான். போய் இரத்த நிலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் அந்த காசுகளை எரிந்து விட்டு, ஆலயத்திலே கூட அந்த காசுகளை எரிந்து விட்டு நான்று கொண்டு செத்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யூதா செய்தது மன்னிக்க முடியாத பாவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி மன்னிக்க போதுமானதாக இருக்கிறது. ஆனா அவன் மன்னிப்பை கோரவில்லை, மன்னிப்பை கேட்கவில்லை. ஒருவன் விழுந்த உடனே 2 அப்ரோச் இருக்குது. விழுந்த ஒருவன் எழுந்திருப்பதற்கான வாய்ப்புகள் என்ன என்று தேடுவான். இன்னும் சிலர் விழுந்துட்டா மனம் அடிவாயிருவாங்க. ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்களே, பரீட்சை நடக்கும், பரீட்சையில ஃபெயிலா போயிடுவாங்க. சில ஃபெயிலா போனவங்க என்ன செய்வாங்கன்னா, அடுத்த வருஷம் எப்படி முன்னேறலாம்னு பார்ப்பாங்க. சிலர் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி தற்கொலை பண்ணி கொள்வார்கள். ஆனா பாருங்க, அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரியும், வாழ்க்கை என்பது வெறும் பரீட்சை அல்ல, வாழ்க்கை என்பது வெறும் மார்க் அல்ல, வாழ்க்கை என்பது வெறும் ஸ்கூல் அல்ல. இதெல்லாம் நமக்கு பிறகு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அப்ப ஒரு இடத்துல விழும்போது, தவறும் போது, அதுல இருந்து எந்திரிக்கிறதுக்கு உண்டான மார்க்கத்தை நம்ம தேடணும்.